வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனானா கேக் தாங்க. ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப வெரி டேஸ்டியான ஒரு பனானா கேக் தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆன்ல ஆப்ஷன் வரும். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனானா கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு 5 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல பழுத்த வாழைப்பழம். இது வந்து நம்ம வந்து மசிச்சுக்கலாம். இது வந்து தள்ளி வச்சுருவோம். நீங்கள் பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்த வாழைப்பழம் வந்து எதுனாலும் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. புளிச்சிருக்கும், இந்த பூவன் பழம்லாம் புளிப்பு இருக்கும், புளிப்புத்தன்மை இருக்கும், அது வேண்டாங்க. மற்ற வந்து கனிஞ்ச வாழைப்பழம் எது வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது 1 கப்பு மைதா, 3/4 கப்பு வந்து பொடி பண்ணின சர்க்கரை நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஏலக்காய் வேணும், எசன்ஸ் ஊற்ற போகிறோம். ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஏலக்காய் 2 போட்டு நான் இது பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 80 ml எடுத்து வச்சுருக்கீங்க. 80 ml. இது பார்த்திங்கனாக்கா சன்ஃப்ளவர் ஆயில். இது ஆனால் வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஊற்றணும். அப்புறம் வந்து 1/2 கப்பு வந்து பால். இது தேவையான அளவு தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். அடுத்தது வந்து வெண்ணிலா எசன்ஸ். அப்புறம் 2 முட்டைங்க. 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. பாருங்கள், 1/2 டீஸ்பூன் தெரியுதுங்களா. அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து சமையல் சோடா. நம்ம இட்லி தோசைக்கு இதுக்கெல்லாம் போடுவோம்ல அது. இந்த நட்ஸு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையே இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் பிஸ்தா, முந்திரி, திராட்சை, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்தது நான் வச்சுருக்கேன். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தங்காட்டிக்கு தான் போடுறோம். இல்லைனாலும் நம்ம ஒன்றும் தேவையில்லை. அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக போடணும். பேக்கிங் சோடா, அப்போ சோடா. இப்போ செய்முறை என்னென்னு பார்க்கலாங்க. இது அப்படியே வந்து நம்ம வந்து இது அப்படியே இது நசுக்கிக்கலாங்க. அப்படியே மசிச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லேயும் போடுவாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதில் அடுத்தது 2 முட்டை ஊற்றிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்க் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இது பண்ணிக்கலாம். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நல்லா அந்த இதுலேயே மசிச்சு விட்டேங்க. இன்னும் ரொம்ப மிக்சியில் போட்டாக்கா ரொம்ப கூலாட்டம் ஆயிரும். நமக்கு அப்படி இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. இது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள், அந்த ஒரு மாதிரி இதாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெரி டேஸ்டியாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் இது கேக்கு. நான் காமிக்கிறேன். வாழைப்பழம் போட்டாச்சு, 2 முட்டை போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் 1 கப்பு இருக்கு இல்லைங்களா, 80 ml பாருங்கள். 80 ml பாருங்கள், 80 உங்களுக்கு அளவோடவே காமிக்கிறேன். ஊற்றிக்கலாம். அடுத்தது சர்க்கரை வந்து 3/4 கப்புங்க. நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் நிறுத்திடுவோம். 10 மறுபடியும் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். ஒரு 1/2 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். 10 மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் மிக்ஸ் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு 10 அப்படின்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொடுத்து சர்க்கரை தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொன்று வந்து நிறையா இது மாதிரி இருக்குங்க பாட்டிலில். இது வந்து ரொம்ப இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இது வந்து என் பொண்ணுக்கிட்ட கேட்டால், அவங்க அடிக்கடி கேக் செய்வாங்க. அவங்க வந்து அம்மா இது வந்து ட்ராப் கணக்கில் ஊற்றினா போதும் அப்படின்ட்டாங்க. சும்மா ஒரு 4 ட்ராப் தான் ஊற்றுறேன். பாருங்கள் இது. ஏன்னா நானும் கேக் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் வேறு என் வெனிலா ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இப்போ இங்கே பக்கத்தில் சொல்லி விடங்காட்டிக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது எவ்வளோ ஊற்றணும்னு உங்கள்கிட்டயே நான் காமிக்கிறேன். நான் ஒரு 4 ட்ராப் ஊற்றிருக்கேன். ஏன்னா ஸ்பூன் கணக்கில் ஊற்றினாக்கா அப்புறம் ரொம்ப ஸ்மெல்லு வந்து அதிகமாகிடும், ஹெவியாக இருக்கும். அதனால் இதை பற்றியான ஏலக்காய் 2 போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடாங்க. பாருங்கள், 1/4 டீஸ்பூன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா.
இது எப்படி கலந்துடலாம். ஒரே பக்கம் தாங்க கலக்கணும் நம்ம. நல்லா கலந்துடலாங்க. பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து டேபிள் சால்ட்டு இந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு லைட்டாக. அடுத்தது பாருங்கள், மைதா இருக்கு இல்லைங்களா, மைதா வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு கப்பு. நம்ம வந்து இதை போட்டுட்டு எதில் மிக்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ரிஸ்க் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கலாங்க. இதை வந்து அப்படியே கலந்து விட்டுறலாம். இது வந்து ஒரே சைடு தாங்க கலக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து விடலாம். கேக்கு செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இது வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பராக செஞ்சால் தான் கேக் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பழத்துடைய இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அப்படி இருந்தால் செம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நான் எடுத்து ஃபஸ்ட்டு காமிச்ச பாலும் ஊற்றிட்டு மறுபடியும் திக்காக தாங்க ஆகிருக்கு. அதனால மறுபடியும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ஆக மொத்தம் 3/4 கப்பு பால் இது கணக்கு வச்சுக்கோங்க. இதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்தீங்கன்னா சுகர் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. அதாவது 1 கப்பு மைதாவுக்கு 3/4 கப்பு சுகர் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 3/4 கப்பு தேவைப்படலைங்க. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆஃப் கப்பு சரியாக இருந்துச்சு. அதாவது 1க்கு அரை கணக்கு. இதுதான் மெஷர்மெண்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இந்த பானையை ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், பேட்டரி எந்த அளவுக்கு எந்த கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்து ஊற்றினாக்கா விழுகணுங்க. இப்படி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகலாம் அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேங்க. பட்டர் ஷீட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து மைதா போட்டு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மைதா இப்போ எடுத்து இப்படி கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்படி ஒட்டாமல் வர்றதுக்கு. ஃபுல்லாக இதாகிடுச்சு பாருங்க. பார்த்தீங்களா? நீ அடுத்தது பேட்டர் இதில் ஊற்றிக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் குக்கரில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உப்பு போட்டு ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன், டேபிள் சால்ட்டு. இது வந்து அப்படியே நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வைக்க போகிறோம். இப்போ வந்து அந்த பேட்டரை வந்து அதில் ஊற்றிக்கலாங்க. இந்த நட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் உடச்சிட்டேங்க. உடச்சிட்டு இது தனித்தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ சொல்கிறேங்க, இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்தது நம்ம வந்து இந்த பேட்டரை அப்படி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்படி ஊற்றிக்கலாங்க. பாருங்க, இந்த பேட்டர் எப்படி ஊற்றி வச்சுங்க. ஊற்றி டேப் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்னிஷ்க்கு இந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே மேலே போட்டு விடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இத்தனை போடணும்னு அவசியம் இல்லைங்க, தேவையான அளவு போட்டுக்கலாம். இன்னும் ரெட் கலர் கிடைக்கல. ரெட் கலர் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நட்ஸும் போடலாங்க. டேட்ஸும் போடலாம், எல்லாம் போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே போட்டேன் நான். கொஞ்சம் மிச்சம் பேலன்ஸ் வச்சு என்ன செய்ய போகிறோன்னு எக்ஸ்ட்ராவே நான் போட்டுட்டேன் நான். அவ்வளோதாங்க, எடுத்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. குக்கரில் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கேக் டின்னை வந்து உள்ளே வச்சாச்சு குக்கருக்குள்ளே ஸ்டாண்டு மேலே. ஆனால் வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைங்க, கையில் வந்து சூடு பட்டுரும். இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நீங்கள் கேஸ்கட் போடக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விசில் போடக்கூடாது, சரிங்களா? இதை வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி வச்சிடலாம். ஓகே, 40-45 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கு விட்டு பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, ஒட்டுதான்னு பார்ப்போம். ஒட்டுலங்க, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும், அதனால வந்து ஒரு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. இதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு பீஸ் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க, சூப்பராக ஒரு பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா, சூப்பர். வா, இங்கே பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெரி டேஸ்டியான ஒரு பனானா கேக் ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களாம் இந்த மாதிரி நட்ஸு இந்த மாதிரி போட்டிருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிக்குங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாத்திமா சமையல் விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய வீடியோவை பொறுமையுடன் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியோடு சந்திக்க வருகிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார்